ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சென்றோம். இன்றைய தினம் 712வது நாமாவளியாக ஓம் யோகீஷாய நமாகம். முருகப்பெருமான இந்த நாமாவளி யோகிகளுக்கெல்லாம் நாயகனாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. யோகிகளுக்கு ஈஸ்வர் தலைவனாக விளங்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். இந்த குமார பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த அஷ்டாங்க யோகம் கைகூடும். அப்போ அந்த அஷ்டாங்க யோகமான யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி கைகூடுவதற்கு முருகனுடைய அருள் தேவை. இதெல்லாம் இந்த ஆத்மாவானது பல்வேறு விதமான பிறப்புகள் எடுத்து பல துன்பங்களை எல்லாம் அடைந்து அதன் மூலமாக ஒவ்வொரு ஞானங்களெல்லாம் பெற்று உயர்கதி அடைய வேண்டும் என்ற வேட்கை ஏற்படணும். ஆர்வம், இச்சை இருந்தால்தான் இச்சைக்கான கிரியை, அந்த கிரியையால் ஞானம், இது மூணும் சித்திக்கும். அப்போ இந்த ஆத்மா எப்படியெல்லாம் பக்குவப்படுது அப்படின்றத அழகாக திருப்புகளில் சொல்லுவார். அப்போ அதில் முருகப்பெருமான் அந்த யோகத்தை எப்படி கொடுக்குறார் அப்படின்றது இந்த திருப்புகளில் அழகாக சொல்லுவார். ஈலை சுரம் குளிர் வாதமெனும் பல நோய்கள் வளைந்து அற இளையாதே, ஈடுபடும் சிறு கூடு புகுந்து இடுகாடு பயின்று உயிர் இழவாதே, மூல எலும்புகள் நாடி நரம்புகள் வேறு படுந்தழல் முழுகாதே, மூலமெனும் சிவயோக பதம் தனில் வாழ்வு பெரும்படி மொழிவாயே அப்படின்னுவர். அப்போ அந்த சிவயோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார், அதுக்கான வழிகாட்டக்கூடிய குருவாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா அவர்தான் குமார பரமேஸ்வரன். அவர்தான் யோகிகளுக்கெல்லாம் தலைவனாக நாயகனாக இருக்கார். அப்போ ஏற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரனை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் யோகீஷாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.